அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டு தென்சென்னைக்குட்பட்ட கணபதி காலனி வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு என அதிமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, கள நிலவரம். வணக்கம். மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கணபதி காலனி 3வது தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுக தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கிய நிலையில் மாலை 6 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெறும். அப்படி இருக்கையில் சுமார் 5 அல்லது 5:30 மணி அளவில் திமுகவை சேர்ந்தவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளே வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அதிமுக தரப்பு அதே போல பாஜக தரப்பு பூத் ஏஜென்ட்களை வெளியே விரட்டிவிட்டு அவர்கள் கள்ள ஓட்டு போட்டதாக அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது இந்த மயிலாப்பூர் தொகுதி என்பது தென்சென்னைக்கு வரும். அந்த வகையில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரோடு முன்னாள் வேளச்சேரி எம்எல்ஏ அசோக் குமாரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். இதற்கிடையே அவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக உள்ளே நுழைந்து இந்த வாக்குயத்திற்குள் உள்ளே நுழைந்து உள்ளே இருந்த மற்ற கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்களை, முக்கியமாக அதிமுக தரப்பு பூத் ஏஜென்ட்களை விரட்டிவிட்டு மேலும் பாஜக தரப்பு பூத் ஏஜென்ட்களை அடித்தும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். இதற்கிடையே தொடர்ந்து அவர்கள் அந்த மற்ற கட்சி பூத் ஏஜென்ட்களை விரட்டிவிட்டு அவர்கள் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் கள்ள ஓட்டுறதாக ஒவ்வொருவரும் 50க்கும் மேற்பட்ட அந்த கள்ள ஓட்டுகள் போட்டதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். சற்று இடத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயவர்தனும் அதே போல அசோக், முன்னாள் எம்எல்ஏ அசோக்கும் கூட இத்தகைய விஷயங்களை தெரிவித்து இருக்கிறார்கள். இத்தகைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த வாக்கு மையம் என்பது தற்பொழுது முழுவதும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் அதிமுகவினர் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அதே போல ஒரு புறம் திமுகவினர் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் முக்கியமாக ஜெயவர்தன், அதே போல வேளச்சேரி எம்எல்ஏ உள்ளிட்ட பலரும் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினரும் அதே போல் 50க்கும் மேற்பட்ட திமுகவினரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். திமுக தரப்பில் மயிலை தாவேலு, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாவேலு வருகை
வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினரோடு இரண்டு தரப்பினருமே வந்து தொடர்ந்து ஒரு புறம் வாக்குவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. 6 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் 6 மணிக்கு வந்து எல்லா பூத் ஏஜென்ட்டுகளினுடைய முன்னிலையிலும் தேர்தல் அலுவலர்கள், அதே போல அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள், அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள் வந்து அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைப்பார்கள். அந்த வகையில் தற்பொழுது இவர்கள் அந்த சீல் கூட வைக்கவில்லை. நாங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையான ஒரு நிலையில் அந்த பூத்துக்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் கூட வைக்கவில்லை. அதனால் அந்த எந்திரங்களை வெளியே எடுத்து செல்ல நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து இங்கு வந்து மீண்டும் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றே தீர வேண்டும். ஏனென்றால் இங்கே வந்து கள்ள ஓட்டுகள் வந்து போடப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு அந்த அதிமுக தரப்பினர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். ஒரு புறம் அதிமுகவினர் வந்து இத்தகைய குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது பாஜகவினரும் கூட இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது கருநாகராஜன் வந்து வருகை தந்திருக்கிறார். பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் வந்து வருகை தந்திருக்கிறார். அவரும் வந்து தற்பொழுது தொடர்ந்து அந்த காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த இடமே முழுவதும் பரபரப்பு நிறைந்து காணப்படுகிறது. முழுவதும் காவல்துறையினர் வந்து ஏராளமானோர் இந்த பரபரப்பு காரணமாக குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு புறம் உயர் அதிகாரிகள், காவலர்கள், ஏராளமான காவலர்கள் இருக்கிறார்கள். ஏசி, அதே போல டிசி, மேலும் ஜாயிண்ட் கமிஷனர் சிட்டி சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமான உயர் அதிகாரிகளும் இங்கே வருகை தந்து தொடர்ந்து 3 தரப்பிலும் அதிமுக, திமுக, அதே போல பாஜக 3 தரப்பு கட்சியினரிடமே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது நம்பர் பூத்து மயிலாப்பூர் தொகுதியில் இந்த பூத்தில் திமுக குண்டர்கள், எப்போதுமே திமுக குண்டர்கள் தான் வச்சுருப்பாங்க. 200 பேர் இந்த போலிங் ஸ்டேஷனில், ஒரே ஒரு பூத் இருக்குது இந்த போலிங் ஸ்டேஷனில், உள்ளே நுழைஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாம் ட்ரங்கடு எல்லாம் உள்ளே நுழைஞ்சு அவங்க வந்து எங்களுடைய ஏஜென்ட்ஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் வெளில தள்ளி, அதுக்கப்புறம் பிஜேபி ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு அடித்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆஸ் பை அவர் பூத் ஏஜென்ட்ஸ் பொறுத்தவரையில் அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் போலிங் ஆஃபீஸர் கூட சொல்கிறக்கூட என்னென்னா, இந்த மாதிரி உள்ளே வந்து அந்த மிஷினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் ஒரு விதத்தில் சொல்லலாம். 40-50 ஓட்டு வந்து பொறுத்தவரையில் கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ஆர்ஓ கிட்ட நாங்கள் ரேஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து போலீஸ் இந்த விதத்தில் இங்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி காலையிலேருந்து இது ஏன்னா சென்சிட்டிவான பூத் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எல்லாமே கேட்டும் கூட பொறுத்தவரையில் இங்கே வந்து அதுக்கான அடிப்படையாக எந்த இதுவும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.